Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாலங்கோட்டையைச் சேர்ந்த பாஜக வழக்கறிஞர் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் அரசு தரப்பில் தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதாகவும், அவசர கதியில் இந்த வழக்கை உடனே விசாரணைக்கு எடுக்கக்கூடாது, அவகாசம் தராமல் விசாரணை நடத்துவது முறையற்றது, நியாயமற்றது, அநீதியானது என வாதிடப்பட்டது. இந்த மனுவுக்கு பதிலளிக்க கால அவகாசம் வழங்கப்படவில்லை என்ற அரசின் ஆட்சேபத்தை ஏற்க நீதிபதிகள் மறுத்தனர். தொடர்ந்து தமிழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். அடையாறு நதியை சீரமைக்க அனகாபுத்தூர் பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்றம் செய்யப்படுவது அவசியம் என தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், அடையாறு நதியை சீரமைக்க நடப்பாண்டில் தமிழக அரசு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. அடையாறு நதியை முழுவதுமாக புனரமைத்து நீர்வாழ் உயிரினங்கள் வாழும் சிறந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்புகளை அகற்றியும் அதன் மூலம் மாசுபடுவதை தடுக்கவும் கரையோரம் இருக்கும் குடியிருப்புகளை மறு குடியமர்வு செய்வது அவசியம் என்றும் விளக்கமளித்துள்ளது. மேலும் நதிநீர் சீரமைப்பு திட்டம் என்பதாலும் மழைக்கால வெள்ளத்தடுப்பு காரணங்களுக்காகவும் ஆற்றங்கரையில் வசிக்கும் ஆக்கிரமிப்பாளர்களை உரிய உதவிகளுடன் மறு குடியமர்வு செய்து வரும் அரசின் செயலுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்த இளம்பெண் அளித்த பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பான வழக்கில் இருந்து திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வச்செயல் மற்றும் அவரது மனைவி கனிமொழி ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. முன்ஜாமீன் தொடர்பாக தெய்வச்செயல் தாக்கல் செய்த மனுவில், தனக்கு எதிராக புகார் அளித்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி அவரது கணவர் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாகவும், இந்த சூழலில்தான் கடந்த ஜனவரி மாதம் தனக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். அதிமுகவினரின் தூண்டுதலின் பேரில் தமக்கு எதிராக அந்த பெண் போலீசிலும் சமூக வலைதளங்களிலும் பொய் புகாரை அளித்திருப்பதாக மனுவில் தெரிவித்திருந்த நிலையில், விசாரணைக்கு பின்னர் தெய்வச்செயல் மற்றும் அவரது மனைவிக்கு முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். நெல்லை முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான முகமது தௌஃபீக் என்ற கிருஷ்ணமூர்த்திக்கு ஒருநாள் போலீஸ் காவல் அளிக்க நெல்லை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நெல்லை மாநகர் டவுன் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் மார்ச் 18ஆம் தேதி 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக குற்றவாளிகளான முகமது தௌஃபீக் என்ற கிருஷ்ணமூர்த்தி, அவரது மனைவி நூருநிசா உள்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் முகமது தௌஃபீக் என்ற கிருஷ்ணமூர்த்தியை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை ஏற்று கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு நாள் போலீஸ் காவல் அளிக்க நெல்லை நீதிமன்றம் அனுமதி அளித்தது. திருச்செந்தூர் கோயிலில் குடமுழுக்கு நடத்துவதற்கான நேரம் குறித்து சபரிமலை ஐயப்பன் கோயிலின் மேல்சாந்தி, திருச்செந்தூர் கோயிலின் ஸ்தானிகள், பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள், திருப்பரங்குன்றம் கோயில் ராஜா குருக்கள் மற்றும் மனுதாரர் ஆகியோர் இணைந்து ஆலோசித்து முடிவு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. திருச்செந்தூர் கோயிலில் வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் குடமுழுக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில், குடமுழுக்கு நண்பகல் 12:05 மணி முதல் 12:45 மணி வரையிலான நேரத்தில் நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது நீதிபதிகள் ஸ்ரீமதி விஜயகுமார் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. 3 நாள் தொடர் மழை காரணமாக உளுந்தூர்பேட்டை பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின.
கொணலவாடி, காம்பட்டு, பாண்டூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கார் பருவத்தில் பொன்மணி ரகம் கொண்ட நெற்பயிர்களை சுமார் 100 ஏக்கர் அளவில் பயிரிட்டிருந்தனர். தற்போது நெல் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக பொழிந்த தொடர் மழையால் தண்ணீரில் நெற்பயிர்கள் மூழ்கின. இதனால் ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நீரில் மூழ்கிய நெற்பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். செங்கல்பட்டு அருகே லாரியை கடத்திய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவரை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பரனூர் சுங்கச்சாவடியில் இருந்து டாரஸ் லாரியை கடத்திச் சென்றதாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சுபாஷ் என்ற சுடலை முத்துவை காவல்துறையினர் கைது செய்தனர். காவல்துறையின் விசாரணையில் உடன்குடியில் இருந்து சென்னைக்கு தினந்தோறும் இயக்கப்படும் பேருந்தில் ஓட்டுநராக பணி செய்து வந்த சுபாஷ் சக ஓட்டுநரால் தாக்கப்பட்டதில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் பல இடங்களில் சுற்றித் திரிந்து ரகளை செய்ததும் தெரிய வந்தது. இந்நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சுபாஷை செங்கல்பட்டு குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 2 காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி சென்னையில் உள்ள மனநல மருத்துவமனையில் மருத்துவரின் கண்காணிப்பில் சுபாஷ் இருக்க வேண்டும் என்றும் அதன் பின்னர் புழல் சிறையில் அடைக்கவும் அவர் உத்தரவு பிறப்பித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி அருகே லாரியை கடத்திச் சென்ற மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் சுபாஷ் ஏற்கனவே கோயம்பேட்டில் செல்போன் கடையில் சண்டையிட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த 15ஆம் தேதி இரவு கோயம்பேட்டில் விஜயகாந்த் திருமண மண்டபத்திற்கு எதிரே உள்ள செல்போன் கடைக்கு சென்ற சுபாஷ் புதிய செல்போன் பாக்ஸை பிரித்தவர் விலையை கூறியதும் திருப்பி கொடுத்ததாகவும், இதனால் பணம் கொடுக்காமல் செல்போன் சீலை ஏன் பிரித்தீர்கள் என கேட்டபோது கடையில் இருந்த சேரை எடுத்து அந்த ஊழியர் மீது வீசி தாக்கியதோடு கடையின் டேபிளை உடைத்து சேதப்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு உணவு வழங்குவதில் மீண்டும் பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடப்பதாக பகீர் குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கிறது. ஏற்கனவே நோயாளிகளுக்கு மதிய உணவுடன் வழங்கப்படும் கீரை கொள்முதலில் பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மதிய உணவுடன் தயிருக்கு பதிலாக மோர் மட்டுமே வழங்கப்படுவதாகவும், அதுவும் பல நேரங்களில் மிகவும் புளிப்பு தன்மையுடன் சாப்பிடுவதற்கு உகந்ததாக இல்லை என்றும் புகார்கள் எழுந்தன. சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை விடுக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பாலம் கட்ட தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து கணவன் மனைவி பலியான சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. குண்டடம் சூரியநல்லூரைச் சேர்ந்த நாகராஜ், ஆனந்தி தம்பதி தங்கள் மகள் தீக்ஷிதாவுடன் இருசக்கர வாகனத்தில் குள்ளாய்பாளையம் பாலத்தில் வந்தபோது பாலத்திற்காக தோண்டப்பட்ட தடுப்புகள் அமைக்கப்படாத பள்ளத்தில் தவறி விழுந்தனர். இதில் பெற்றோர் உயிரிழந்த நிலையில் தீக்ஷிதா கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் குறித்து வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் இது குறித்து 6 வார காலங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டார். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.